சென்னை சேப்பாக்கத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். எல்லா மட்டத்திலும் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம 30 மில்லிகிராம் மாற்ற 4.18 ஆக மொத்தம் 11 லட்சத்துக்கு மேற்பட்ட டாமிஃப்ளூ மாற்ற இந்தியாவிலேயே எல்லாத்தோட அதிகமான டாமிஃப்ளூ மாற்ற தமிழகத்தில் மட்டும்தான் ஸ்டாக்ல இருக்கு. எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். அது இல்லாம நம்மளோட பாதுகாப்பு கவசங்கள் இன்றைக்கு கூட நீங்க டிஸ்பிளேல பார்த்திருப்பீங்க. இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி வரும்போது 5257 பாதுகாப்பு கவசங்கள் தயார் நிலையில் அந்தந்த மட்டத்தில் உள்ளது. N95 பாதுகாப்பு மாஸ்க் 39,461 பாதுகாப்பு மாஸ்க் மற்றும் ட்ரிபிள் லேயர் மாஸ்க். சோ இதை எதற்காக இதை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம்னாக்க இது இல்லாம 29,666 சிறப்புகள் சிறு பீடியாட்ரிக் சிறப்புகளும் கையிருப்பில் உள்ளது. குறிப்பா பொதுமக்கள் எந்த ஒரு பீதியும் தேவையில்லை. இன்னொன்று, ஏற்கனவே நம்ம வட இந்தியாவில் இந்த மாதிரி நோய் வரும்பொழுதே தமிழகத்தில் முதலமைச்சர் என்ன ஆணை பிறப்பித்தாருனாக்க தனியார் மருத்துவமனையை கூட டாமிஃப்ளூ என்ற நோட்டிஃபையபிள் டிசீஸுக்கான மாத்திரை இலவசமாக வழங்கப்படும். அதுக்கு அந்தந்த துணை இயக்குனர் சுகாதாரம் முழு பொறுப்பு. அவங்களை கான்டாக்ட் பண்ணி அதை வாங்கிக்கலாம். இன்னொன்று, நம்ம டைரக்டர் மெடிக்கல் சர்வீஸ் மூலமாக ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனை இதை WHO புரோட்டோகாலை சரியாக பின்பற்றவில்லை என்றால் நோட்டிஃபை பண்ண வேண்டாம். அதற்கும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸும் நம்ம கொடுத்திருக்கோம். ஆனா நமக்கு இந்திய மருத்துவ அசோசியேஷன் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. நம்ம சைட்ல குறிப்பா பொதுமக்கள்கிட்ட எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி தொற்று நோயை தடுப்பதற்கு அவங்களோட பங்கு மிகவும் முக்கியம். குறிப்பா இந்த நோயை தடுப்பதற்கு மிகவும் எளிமையான கை கழுவும் பழக்கம். நம்ம எங்கேயோ வெளியில போறோம் இல்லையா, ஒருத்தர் இருமவர்கள் தன்னோட வாயை மூடி இருமணும். அதே மாதிரி நம்ம கான்டாக்ட் பர்சன்ஸ் கையை கழுவும் பழக்கம், அதனாலேயே இந்த நோயை முழுமையா குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோயை வராமல் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணி அவங்க பாதிக்கப்பட்டவங்களோட உறவினர்களுக்கோ கூட இருந்தவர்களுக்கும் இலவசமா நம்ம மருந்து கொடுக்கிறோம். குறிப்பா இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் அறிகுறி இருந்தா, இந்த காய்ச்சல் மற்றும் எந்த வகையான காய்ச்சல் இருந்தாலும் எங்களோட சுகாதாரத்துறை தெளிவான உத்தரவு என்ன பிறப்பித்திருக்குன்னா, மருத்துவரை அணுகுங்கள், நீங்களா மருந்து உட்கொள்ள வேண்டாம். மருத்துவரை அணுகும் பொழுது இந்த மாதிரி பர்டிகுலர்லி ஹை ரிஸ்க் குரூப் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடியது பிரெக்னன்ட் உமன், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியோர்கள், அதுவும் சுவாச நோய் உள்ளவர்கள், ஆஸ்மா போன்ற நோய் உள்ளவர்கள், அதே மாதிரி டிராவல் ஹிஸ்டரி. குறிப்பா நம்ம பார்க்கறது ஏற்கனவே நம்ம ஆந்திரா சைட்ல இருக்கக்கூடிய இடத்தில் போய் சென்று வரும்பொழுதோ இல்லையா அண்டை மாநிலங்கள் பாதிக்கப்பட்ட ஏற்கனவே இதுள்ள மாநிலங்கள் போயிட்டு வரும்பொழுது அதையும் பின்பற்றுவதற்கான ஆணை பிறப்பித்துள்ளோம்.